அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 2000 ரூபாய் நோட்டை ஒழிச்சு கட்டிட்டாங்க. இப்போ 500 ரூபாய் நோட்டுக்கும் ஆப்பு வைக்க போகிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்கு. ஏன் ஆப்பு வைக்க போகிறாங்கன்னா கள்ள நோட்டு நிறைய அதில் பரவி இருக்குது அப்படி சொல்லிட்டு புதிய செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ரிசர்வ் பேங்குடைய ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார் 10/12/2023. அப்படி என்ன தான் நடக்கும், அப்படி நடந்துச்சுன்னா மக்களுடைய நிலைமை என்ன ஆகும், புதிய நோட்டு அடிக்க போகிறாங்களா இல்லை 1000 ரூபாய் நோட்டு 2000 நோட்டு திரும்ப வருமா அப்படிங்கக்கூடிய அடைவில் டிஸ்கஷன் பண்ணி இந்த வீடியோ போட்டுருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டையும் அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து 2000 ரூபாய் நோட்டை நிறுத்தினதுக்கு அடிப்படையில் இப்போ வந்து 10 ரூபாய் நோட்டுலேருந்து 500 ரூபாய் நோட்டு வரைக்கும் தான் வந்து இந்தியாவுடைய மெயின் கரன்சியாக, அதாவது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டு. இப்போ அந்த 500 ரூபாய் நோட்டும் வந்து கள்ள நோட்டுகள் வந்திருக்கிறதா சொல்லிட்டு ரிசர்வ் பேங்காவுடைய ஜெனரல் இன்னும் சொல்லணும் சக்திகாந்த தாஸ் அவருடைய கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. பாரத நாட்டில் இந்த மாதிரி ஒரு கள்ள நோட்டை யாரெல்லாம் பழக்கத்தில் விடுறாங்கன்னா வங்கதேசம், பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து அச்சடிச்சு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 2000 ரூபாய் நோட்டு கேன்சல் பண்ணதோட காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பதுக்கல்லாம் நிறைய நடக்கிறதுனால 2000 ரூபாய் நோட்டை கேன்சல் பண்ணியாச்சு, நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 500 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 75 லட்சம் கோடி ரூபாய் வந்து கள்ள நோட்டு வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து மக்களே எந்த நேரத்துலையும் புதிய நோட்டு அச்சடிச்சு இந்த பழைய நோட்டு இப்போ கையில் யூஸ் பண்ணிட்டுங்களே அது நிறுத்த போகிறதாகவும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது. வதந்தியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பப்படுறதாலும் சக்திகாந்த தாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு இந்த 500 ரூபாய் நோட்டை நிறுத்துறதான ஐடியா இல்லை. இருந்தாலும் மக்களே உஷாராக இருங்க, எச்சரிக்கையுடன் இருங்க. எந்த நேரத்துலையும் அந்த 500 ரூபாய் நோட்டு உங்களை வந்து காட்டி கொடுத்துரும். வங்கியில் வந்து நீங்கள் நோட்டு என்ற மிஷினில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ பிளீன் லைட்லேயே வந்து அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அது செல்லா நோட்டு ஆகிடும் சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். எந்த நேரத்தில் 500 ரூபாய் நோட்டு செல்லாத நோட்டு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்தோடு நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.